ஆளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமான ஜோதிடர் ஸ்ரீ குருமணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமானுடைய காது செவிக்கு போகும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே எப்படி அனைவருக்குமே இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவில இந்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. 1, அந்தஸ்து இல்லாத மனிதனே கிடையாது. 2, தொழிலும் ஆசையும் 2ம் பார்க்கிறாங்க. இது எப்படிப்பட்ட யோகத்தை ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கொடுக்க போகுது. எப்படி? உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். வீடு கொடுத்த அதிபதி சிவராஜ யோகத்துல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வரை சூப்பரா உட்கார்ந்து இருக்காரு. இது 1 யோகம். அடுத்து நீசமான சுக்கிரன், எல்லாருமே நீசன் சொல்லுவாங்க. இது இங்க நீசமான வேலை செய்யாது. வக்ரசனி பார்வையில இந்த சுக்கிரன் கால சக்கரத்துக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கால சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்ப இந்த 2 பார்வை எப்படி பாருங்க, பணம், பொருள், ஆசை, லாபம் எல்லாமே ஒண்ணு கூடி வருது. இது 12 ராசிக்கும் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்? சுக்கிர புத்தி, சுக்கிர தசை, சனி புத்தி, சனி தசை வந்தா ஏன் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறாங்க? நமக்கு எதுவும் யோகம் வராதா? அப்படிப்பட்ட யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில யாருடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கோ பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்க போறாங்க. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. எப்படி பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கடக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும். ஒண்ணு இல்ல, அன்பை மட்டும் நீங்க கொட்டி பாருங்க, எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. கடகத்திட்ட பிடிச்ச விஷயமே நல்ல ஒரு தன்மையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன். இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா இறுதி எடுக்கிறது யாரா இருக்கும்? கடகமா இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமான அறிவான குணம். இவங்க ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடி தூங்க மாட்டாங்க, அந்த வேலையை கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. இதாங்க கடகம். அப்படிப்பட்ட கடக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிரன் என்ன யோகம்! ஏன்னா நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ராசியில குரு நல்லா சூப்பரா உட்காந்துருக்காரு 1, அடுத்து சூரியன் இருக்காரு 2, அடுத்து புதனும் இங்கதான் இருக்காரு 3. ஆகஸ்ட் 30க்குள்ள பாருங்க. அடுத்து முயற்சி வெற்றில யாரு? வீடு கொடுத்த அதிபதியான புதன் உங்க ராசியில உட்காந்துருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துல பாருங்க சுக்கிரன் முயற்சி வெற்றி ஸ்தானத்துல இந்த சுக்கிரன் இருக்காரு. சனியுடைய பார்வையில இருக்காரு. எப்படி? பாக்யாதிபதி பார்வையில இருக்காரு, மறந்துடக்கூடாது. 9ஆம் இடங்கிறது ஒரு மனிதருக்கு எல்லாமே புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பாகமா. அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகத்துல எப்படி நான் சொல்லக்கூடிய பலன் இது நான் உங்களுக்கு உடலுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உயிருங்கிறது உங்க ஜாதகத்தை பார்க்கணும். எப்படி? உயிருங்கிறது உங்க ஜாதகம் தான். அதான் எழுதும் கரெக்டா சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை இது நடக்கும், இது நடக்காது, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இது நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இப்ப குரு உச்சமா இருக்கும்போது நம்ம எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே சுக்கிர பயிற்சி பார்க்கணும், கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா சிவராஜ யோகம் இருக்குது, புதாதித்ய யோகம் இருக்கு. ஆகஸ்ட் 30க்குள்ள என்ன வேணாலும் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய நேரமா இருக்கும். இது ஜாதகத்துல யோகமா இருந்தா கண்டிப்பா இப்ப வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, உங்க ராசி பிரகாரம் 4ஆம் இடத்த அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். எப்படி? 4 என்ன இருக்கு? நல்ல ஒழுக்கம் இருக்குது, வீடு இருக்குங்க, இடம் இருக்குங்க, வண்டி இருக்குங்க, சொத்து பூமி சார்ந்த விஷயம். 4ஆம் இடத்துல ஒழுக்கம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து பூமி எல்லாமே 4ஆம் இடம் தான். வெளியூர், வெளிநாடு எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து இதை விட டாப் 11 மேல் படிப்பு, பட்ட படிப்பு. 11ஆம் இடத்துல ஆசைகள் இருக்குங்க, பணம் இருக்குங்க, பொருள் இருக்குங்க, நகை இருக்குங்க, சேமிப்பு இருக்குங்க, இன்கம், நிறைய விஷயம் இந்த 11ஆம் இடத்துல சூப்பரா இருக்குங்க. ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நல்லா இருந்தா அவங்க டாப்புக்கு வந்துருவாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட அதிபதி எங்க? 3ஆம் இடத்துல வெற்றி சாதத்துல கன்னி ராசியில போய் உட்கார்ந்துருக்காரு. வீடு கொடுத்த அதிபதி எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? உங்க ராசியிலே உட்கார்ந்துருக்காரு. இங்க தயவு செய்து கடக ராசியை பொறுத்தவரை கெட்டது நான் சொல்ல வரவில்லை. நிறைய நல்ல விஷயம் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி புதன் வக்கரமா இருந்தார், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிலாம் தடை பண்ணார். 1 மாசம், நான் ஜூலை மாசம் 23 அதுக்கப்புறம் தான் புதன் வக்கர நிவர்த்தி. அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. இங்க எடுக்கக்கூடிய முயற்சி, கால் வலி, கால நரம்பு சார்ந்த வலி இருக்கா உடம்புல,
இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கா, ஏதோ நரம்பு தொந்தரவு இருக்குதா, தலைவலி, தலைபாரம், சலதோஷம், சுவாச பிரச்சனை, மூச்சு விட முடியல, இங்க கேளுங்க. கடகம் இதுல மறுப்பே சொல்ல முடியாது. நான் வெளிநாடு போனேன், வெளியூர் போனேன், வேலையை மாத்தினேன், தொழிலை மாத்தினேன், நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஏன் சொல்லுவாங்கன்னா குரு ஜாதகத்தை நல்லன்னா இங்க நடக்கும். நீங்க தயவு செய்து நீங்க இது எல்லாமே நீங்க வாழ்க்கைக்கான பலன் நீங்க நினைக்கிறீங்க கடகராசிக்காரங்க. நீங்க உங்க ஜாதகத்தை மறந்துடுறீங்க. உங்க பிறப்பு ஜாதகத்துல நிறைய ரகசியம் இருக்கு. நம்ம எதுக்காண்டி பிறந்தோம், எந்த காரியத்தை எப்ப பண்ணணும், எந்த வழிபாடு போனா எது நமக்கு நல்லது, எல்லாமே ஜாதகத்துல நிறைய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ குடும்பத்துல இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் மாறி வரும்போது இங்க பலன்கள் மாறுபடும். அதனாலதான் எல்லாருமே ஒரு ஜாதகம் நமக்கு, ஏன்னா நமக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால சொல்றேன். ஏன்னா கடகராசி வேலை இல்லைங்க, வருமானம் இல்லைங்க, பொருளாதாரம் இல்லைங்க, உத்தியோகத்தில் தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தது யாருங்க? கடகராசி. நீங்க கேட்டுக்கோங்க. இதோட ஒரு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு மட்டுங்க, அலைஞ்சார், மன உளைச்சலுக்கு ஆனாலும் மருத்துவமனைக்கு போனா. நீங்க கேட்டுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எல்லாம் கடகத்துக்கு இருந்துச்சு. அதனால சொல்றேன். படிப்பு, கல்வி, தொழில், வேலை எல்லாத்துலயும் சொல்றேன். இப்ப புதன் வக்ர நிவர்த்தி ஒண்ணா, குரு பகவான் புதனுடைய சாரத்துல போறாரு 2. இதுதான் பலம் உங்களுக்கு. வீடு அதிபதி உங்க மேல உங்க ராசியில உட்காந்துருக்காரா, நான் 3. இவ்வளவு விஷயம் ஏன் நான் உங்களுக்கு எல்லாமே உங்களை ஆதாரத்தோட சொல்றேன் பாருங்க. இந்த கிரகம் இந்த நெசல் நிக்குது, அந்த கிரகம் உங்க ராசி மேல நிக்குது. இன்னும் ஆகஸ்ட் 23 அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க 2ஆம் இடத்துக்கு வருமானத்துக்கு வந்துடும். சுக்கிரன் கொடுக்குறதா யாரையும் தடுக்க முடியாது. இப்ப நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சூப்பரா இருக்கும். ஒண்ணும் இல்லை, வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, கண்டிப்பா வாங்கக்கூடிய கட்டக்கூடிய யோகம் அந்த ஆகஸ்ட் 30 கண்டிப்பா 100% நடக்கும். நாளை வரையும் பண்ணுவாருங்க. ஒன்னும் வண்டி வாங்கினதை செலவு வைப்பார், இல்ல வீடு கட்ட வைப்பார், ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு பண்ண வைப்பார் குடும்பத்துல. இது நடந்தே திரும்ப பாருங்க. நீங்க கேட்டுங்க கடகராசியை பொறுத்தவரை. அப்பா சொத்து, தாத்தா சொல்லு, பூரி சொத்துல வழக்கு இருந்தால் ஆகஸ்ட் 11 நீ எடுத்து நடத்தி பாருங்க. ரிசல்ட் சூப்பர். ஆகஸ்ட் 11 இல்ல ஆகஸ்ட் மாசம் 23 ரிசல்ட் உண்டு. சொத்து சார்ந்த வில்லங்கம், பிரச்சனை, கேஸ், வழக்கு ஏதாவது உங்க மேல எந்த ஒரு கேஸ் போடாத, எது சம்பந்தமா போட்டாலும் பரவாயில்லங்கிறேன் நான். நீங்க ஜெயிப்பீங்க. அரசாங்க வேலை 100% கணவனுக்கும் மனைவிக்கு வந்துருக்கும், இல்ல வரப்போகுது, இல்ல அரசாங்க காசு வீட்டுக்குள்ள விழுவ போகுது. அரசாங்க காசு 1 ரூபாச்சும் வீட்டுக்குள்ள குடும்பத்துல விழுவும். நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 30 ஏன்னா சுக்கிரன் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி 11 கூடியவர் 2ஆம் வீட்டு விசாரத்துல உத்தி நட்சத்திரம் போறதுனால ஆகஸ்ட் 11 லாபமோ, வருமானமோ, பொருளாதாரமோ, பணமோ, பொருளோ, நகையோ, வீடோ, இடமோ, பூமியோ நீங்க வாங்குவீங்க, கட்டுவீங்க, ஒரு வழக்குல ஜெயிப்பீங்க. இது எழுதியே வச்சுங்க கடகராசியை பொறுத்தவரை. நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். அடுத்து அஸ்தத்துல போகும், இன்னும் சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்கும். நடக்காத திருமணம் நடைமுறைக்கு வரும். ஆகஸ்ட் 14 30 நிறைய பேர் திருமணம் முடிஞ்சு பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. அது எல்லாமே எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, லோன் சூப்பரா கிடைக்கும். ஆல்ரெடி வந்திருக்கணும், இல்ல வரும், இப்போ வந்துருவோம். ஏன்னா குரு புதனுடைய சாரத்துல போறாரு. அதனால உங்களுக்கு லோன் சார்ந்த விஷயம் சாங்ஷன் ஆகும். வாய்ப்பு நிறைய இருக்கு. அரசியல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். நிறைய இந்த விசா பிரச்சனை, வெளிநாட்டை வேலை பாக்குறீங்களா, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே சரியாகி மறுபடியும் வேலை உத்தியத்துல ஜாயின் பண்ணக்கூடிய நல்ல ப்ரொமோஷன் வேலைக்கு வரக்கூடிய தேடி வரும். ஏன் தேடி வரும்? ஒரே விஷயம், ஒரு ராசியில குரு உட்காந்துருக்காரு. அறிவு ஞானக்காரன் புதனுடைய சாரத்துல போறாரு 1. அடுத்த சுக்கிரபகவான் லாபஸ்தானாதிபதி சூரிய சாரத்துல தலைமை பொறுப்பு சாரத்துல போறாரு 2. ஏன்னா அவர் உத்திரம் அஸ்தத்துல போகும்போதே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவோம். ஏன்னா அஸ்தங்கிறது சந்திரன் நீங்க தான், கடகராசி தான். அதனால ப்ரொமோஷன், வேலை இந்த விசா குடியுரிமை எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா என்னால கெட்ட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கிரகமைப்பு இருக்கு. அதனால சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு பாருங்க, மெயினா அந்த ஆசிரியர் வேலை பாக்குறாங்கல்ல, அது அடுத்து நகை கடை வச்சிருக்காங்கல்ல, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் வச்சிருக்காங்கல்ல, அடுத்து பேங்க்ல வேலை பாக்குறாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்கும் சரி, மருத்துவத்துறை, எழுத்து கணிதத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க தைரியமா இருங்க, உங்க வெற்றி நிச்சயமா இருக்கும். உடல் ரீதியா மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் பாத்துங்க. எப்படி உடல் ரீதியா மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பணம், பொருள், சேமிப்பு, வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எதுவுமே கவலைப்படாதீங்க. பொதுவா கடகராசியை பொறுத்த நல்ல டைம், நல்ல வேலை செய்யும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பேன். ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் என்னால சொல்ல முடியல, அதனால சொல்றேன். யாருக்கு? இந்த கடகராசிக்காரன் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அதே மாதிரி இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நீ எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகம் எடுத்தா கண்டிப்பா 100% அடிக்கும். 11 கூடிய ஒரு வெற்றி ஸ்தானத்துல இருந்து வருமான அதிபதி சாரத்துல போறதுனால, நேரா சனி பகவான் பாக்கியாதிபதியை பாக்குறதுனால வெளிநாடு வெளியில் உள்ளவங்களாம் லாட்ரி யோகம் உண்டு. அதே மாதிரி தொழில் ரீதியா பாருங்க, தொழிலும் சூப்பரா இருக்கும். இனிமே பிக்கப் ஆகும், எந்த ஒரு தரங்களும் வராது. உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இனிமே பலம் குருவால் நடக்கும். அடுத்து சுக்கிரனாலும் உங்களுக்கு நடக்கும். பார்த்து கலைத்துறை, இசைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை சூப்பரா இருக்கும்.
இப்ப நட்சத்திர பலம் பார்த்தோம்னா அதுல முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதி, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஸ்டைலா நடக்கணும். சூப்பரா இருக்கும். சும்மா உங்களை புழிஞ்சு ஒரு 40-50 நாளா உங்களுக்கு எந்த ஒரு நிம்மதியுமே இல்லை. குரு புதனுடைய சாரத்துல போகும்போது அங்க சனி பவன் சரியான சனி சாரத்துல போறதுனா இங்க பலமே இல்லை. வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதார இல்லை, இன்கம் இல்லை, ரொம்ப கஷ்டம், தடை தாமல் பத்தியாருன்னா நீங்க கேட்டுக்குங்க. புனர்பூசம் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது புனர்பூச நட்சத்திரம் மட்டும்தான். இப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. பணம், வருமானம், வீடு, இடம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நீங்க பண்ணணும். அது நல்லதா வரும். நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் தேடி வரும். வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், கணவனுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம். கஷ்டத்து மேல கஷ்டம் பூசத்துல பிறந்துட்டாரு. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலயும் நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். சேமிப்பு சரியா இல்லை, வருமானம் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்படி இப்படி நிறைய பேரை கேட்டாவே சொல்லிடுவாங்க. யாரு இந்த பூசத்துல பிறந்துட்டா? ஆமாங்க, இருந்துச்சுப்பா. இனிமே நல்ல நிம்மதி வருங்க. வருமானம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் இப்போ சூப்பரா இருக்கு. பூசத்தை பார்த்தா கெட்டதை மட்டும் திங்க் பண்ணாதீங்க. இனிமேல் கெட்டது நடக்காது. மேக்சிமம் நல்லது மட்டும் தான் தெரிய வரும். பணம், பொருள், நகை, சேமிப்பு, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சூப்பர் அமையும். பூசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி, அறிவாளிகள், திறமையானவங்க எல்லாமே பாருங்க. ஆயிலி நட்சத்திரம் கண்டிப்பா இருப்பீங்க. கஷ்டப்பட்டீங்க, கஷ்டத்தை இப்ப தூக்கி வீசிட்டீங்க, அவ்வளவுதான் முடிச்சு. எப்படி வேலை சரியா இல்லை, வருமானம் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியில்லை, உத்தியோகம் சரியில்லை, எல்லாமே கஷ்டப்படுறது யாருன்னா ஆயிலி நட்சத்திரம் தான். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா புதன் சூப்பரா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு. இடம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, கணவனை ஒற்றுமை, திருமண வாழ்க்கை எல்லாத்துலயும் நான் ஓப்பனா சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். யாரு ஆயிலி நட்சத்திரப்படுறதுக்கு நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா வச்சு கொடுக்குறாரு. மெயினா பாருங்க, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல விளாக் இருப்பவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.